இது வந்து 3வது இயல்ல இருக்கும் நூல்வழி. அதில் வந்து பாருங்கள், காசி காண்டம் தான் ஹெட்டிங். ஓகேங்களா? காசி காண்டம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இது வந்து காசி நகரத்தின் வந்து பெருமைகளை வந்து கூறும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது என்னெல்லாம் வந்து சொல்லும் அப்படின்னா, துறவு, இல்லறம், அப்புறம் வந்து பெண்களுக்குரிய பண்புகள், அதுக்கப்புறம் வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள், இது எல்லாத்தையுமே சொல்கின்ற நூல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காசி காண்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த காசி காண்டத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா, நமக்கு வந்து யாருன்னு தெரியணும் அப்படின்னா, அதிவீரராம பாண்டியர். இந்த அதிவீரராம பாண்டியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசர். அவர் வந்து எந்த நாட்டுக்கு அரசர் அப்படின்னா, முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர். இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி லாஸ்ட் நடந்த பிஜிடிஆர்பியில் தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்டிருந்தாங்க. கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, தமிழ் புலவராகவும் அரசராகவும் இருந்த மன்னன் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போது அதிவீரராம பாண்டியர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதிவீரராம பாண்டியர் இயற்றிய அனதர் நூல் வந்து என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நருந்தொகை. இந்த நருந்தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு நேம் என்ன இருக்குது அப்படின்னா வெற்றி வேர்க்கை. அப்படின்னா வெற்றி வேர்க்கையோட இன்னொரு நேம் தான் என்னது அப்படின்னா நருந்தொகை. நருந்தொகை அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த கருத்துக்களை கூறும் அப்படின்னு சொல்லி இது குரூப் 4 கொஷினு. சிறந்த அறக்கருத்துக்களை வந்து கூறும். ஓகேங்களா? இது வந்து ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் கேட்டிருந்த குரூப் 4 கொஷின் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அதிவீரராம பாண்டியருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அனதர் நேம் இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீவலமாறன். ஓகேங்களா? அந்த சீவலமாறன்றது ஒரு பட்டப்பேர் அவருக்கு. அப்போ சீவலமாறன் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்க, அதிவீரராம பாண்டியர். இவர் எழுதிய மற்ற நூல்கள் வந்து பாருங்கள், நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். ஓகேங்களா? அப்போ இங்கே இந்த பாயிண்டில் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, காசி காண்டம் அப்படின்னா அது காசி நகரத்தின் பெருமையை கூறும். இதில் வந்து துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வியல் அடையும் நன்மைகளை கூறும். அதிவீரராம பாண்டியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொற்கையின் அரசர். அவர் வந்து ஒரு புலவராகவும் இருந்திருக்காரு. அவர் இயற்றிய நூல்கள் தான் காசி காண்டம். அவர் எழுதிய மற்றொரு நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி வேர்க்கை. வெற்றி வேர்க்கை இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா நருந்தொகை. இந்த நருந்தொகை என்ன பண்ணுது அப்படின்னா அறக்கருத்துக்களை வந்து சொல்லும் அப்படின்னு தெரியணும். அதிவீரராம பாண்டியருக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா சீவலமாறன். ஓகேங்களா? இவர் எழுதிய மற்ற நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இயல் 3ல் வந்து இருக்குது. கண்டினியூஸாக இது மாதிரி டெய்லி வந்து ஒரு அப்டேட் வரும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா?